கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபங்களே அஞ்சு கரங்களே அபங்களே ஐந்து கரங்களே அபங்களே கஜமுகி காருண்யமே கஜமுகி காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபங்களே மதையாளி முகத்தோடி நோய் காப்பவன் தேவாலி மூவருக்கும் இவன் மூத்தவன் மதையாளி முகத்தோடி நோய் காப்பவன் தேவாலி மூவருக்கும் இவன் மூத்தவன் ஆனந்த பவனத்து அருகின்றவன் ஆசைகின்ற துதிக்கை வரம் இருப்பவள் ஆசைகின்ற துதிக்கை வரம் இருப்பவள் மாங்கன் தனக்கென்று விளையாட்டு செய்கிறார் மாங்கன் தனக்கென்று விளையாட்டு செய்கிறார் அதனாலே அதையெல்லாம் வைத்து அந்த அஞ்சு கரங்களே அபங்களே மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவிகள நாயகா அடுத்த முடிவில் அருள்வாயப்பா அருள்வாயப்பா ஹரிமுக குருதேவன் வீரகுலம் கணிந்தார் அறியாத சிறியேன் தினப்பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபங்களே ஐந்து கரங்களே அபங்களே கஜமுகந்திலே காருண்யமே கஜமுகந்திலே காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபங்களே அஞ்சு கரங்களே அபங்களே அண்ணே எக்கோ இல்லாம எக்கோ ரெண்டு இருந்தா கேக்குது ஒண்ணு ரெண்டா கேக்குது அவுட்டரை குறைங்க அவுட்டரை குறைச்சிருங்க இல்ல அவுட்டரை குறைங்க வால்யூம் ஏத்துங்க ஹல் 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 லைட்டா பெட்டிங் கெயின் மட்டும் வேணானே ஹல் ஹல் இதுக்கு லைட்டா வால்யூம் கொஞ்சம் கெயின் வைங்க ஹல் ஹல் ஹலோ ஹல் 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 நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சி நிறஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் சூழியே நீ தெளிக்கிற மாசங்களோடி மங்களம் கொடுப்பவளே தாயே சூழக்கண் மாறி என்று புகழ் படைத்தாயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே
முடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவி கொடுத்து இணைஞ்ச உமையவளே மனுஷன் நினைச்சா இதுதான் நடக்குமடி உங்க நினைப்பு அதுதான் என்றும் திகழுமடி நல்லோருக்கு தீங்கிழைத்தா காப்பவள் நீயே பொல்லாத கோவம் கொண்டு கொண்டிடும் தாயே கோடான கோடியிலே நானும் சேயே கை பிள்ளையை வணங்கும் சக்தியே தாயே வேப்பிலையில் ஆடை கட்டி வீட்டிற்கும் அம்பிகையே முக்கோணத்தில் உட்கார்ந்தும் மகமாயி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தைகளை மாறியே நெஞ்சு நிறஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் சூழியே மஞ்சள் நீர் துவைக்கிறோம் ஊசனங்க கூடியே மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே படத்தை விரித்து பாம்பு குடை பிடிக்கும் விளையாடம்பி படங்க வீம்பும் நிழல் கொடுக்கும் அடட அழகின் அழகாய் தொழிலிருக்கும் உடன் அடியை பணிந்தால் என்றும் நினைவிருக்கும் பன்னீர் சந்தனத்தில் தீர்த்தமும் மாடி அன்னாட மெலிமி செய்யும் மாலையும் சோடி கஞ்சென்று காண்பதற்கு ஆயிரம் ஜோடி கைப்புள்ள கை கடங்கு சக்தியே காளி காளையந்தாள் கை கொடுப்பாள் தீயவரை நீ எரிப்பாய் முக்கோணத்தில் உட்கார்ந்திடும் மகமாயி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தைகளை மாறியே நெஞ்சு நிறஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் சூழியே மஞ்சள் நீர் தளிக்கிறம்மா பூசணங்க மூடியே மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே தொட்டியின் காளி என்று தொடங்கிட தாயே சுழக்கில் மாறி என்று புகழ்வரை தாயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தைகளை மாறியே நெஞ்சு நிறஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் சூழியே மஞ்சள் நீர் தளிக்கிறம்மா பூசணங்க மூடியே மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே ஹலோ 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 ஏச வால்யூம் ஹலோ கெயின் வச்சுக்கிட்ட வால்யூம் போயிருந்தேன் வாங்கண்ணே கொஞ்சம் வந்து இருக்கோமாளி இது நடக்கிற திருக்கூத்தில் அவர் கோமாளி இந்த நாட்டு கோமாளி சாமிகளை வெளி நடத்துற தெருக்கூத்திலான கோமாளி வந்து நிற்கும் அதன் முன்ன கோமாளி மாயன் கோமாளி சின்ன ராஜா கோமாளி மாயன் கோமாளி சின்ன ராஜா கோமாளி அது இதை திரும்ப அடுத்த முடியிலே சூடிய வேணும் கோமாளி எங்க கோமாளி மாறுங்க ஆச்சி தாருங்க வாங்க மாறுங்க ஆசி தாருங்க அக்கமாரே வாங்க தம்பிகளே வாங்க தங்கச்சிய வாங்க வாங்க மாறுங்க ஆசி தாருங்க விஷயம் புரிஞ்சு சமயம் தெரிஞ்சு வேடிக்கை செய்வன் கோமாளி தமிழ் விட்ட கோமாளி விஷயம் புரிஞ்சு சமயம் தெரிஞ்சு வேடிக்கை செய்வன் கோமாளி பேசி மனவர் ஏமாளி மாட்டு நிற்பவர் ஏமாளி மலையாளி எம்எல்ஏ உங்கள் பொறுப்பாக அம்மாமார்களே அரவாரத்தை அமைக்க உட்காருங்க அப்படி அப்படியா அறிவுள்ள பெருமையுள்ள ஐயாமார்களே உங்கள் ஆரவாரத்தை அமைக்க உட்காருங்களே அறிவுள்ள ஐயாக்களே அம்மாமார்களே ஆரவாரத்தை அமைக்க உட்காருங்களே பெருமையுள்ள அம்மாக்களே என்ன பார்த்தா அரோகரா வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா பெருமையுள்ள அம்மாக்களே பேச்சவர்களே வெற்றி பேச்சுகளே பேச்சம் உட்காருங்களே அருமையுள்ள ஐயாக்களே அம்மாமார்களே ஆரவாரத்தை அமைக்க உட்காருங்களே ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ, யாரு பேசுறது? நீங்க யார் பேசுறது? நான் மதுரையிலேருந்து சின்னராஜா பேசுறேன். நான் இங்கிட்ட இருந்து ராமமூர்த்தி பேசுறேன். சரி, எப்படி போகுது? எங்க இருந்து பேசுறேன் கேக்குறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை கக்கூஸ்ல இருந்து பேசுறேன். எப்படி போய்கிட்டு இருக்கு? ஒரு வாரமா திரியா வருது. திரியா வருதா? ஆமா, மலைச்சிக்கலா இருக்கும் போல. பண்ணை வாங்கி உள்ள தள்ளிடுவோமா? எதையாவது வச்சு உள்ள தள்ளிருக்கேன். அப்புறம் தம்பி அண்ணே, நாட ஆரம்பிச்சாச்சு. ஆமாண்ணே. எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க. என்ன அப்புறம் எந்திரிச்சு போக சொல்றீங்களா? இதுக்காண்டி குப்புற படுக்க சொல்றீங்களா? உட்காந்துருக்கலாம், மரியாதையா சொல்லணும். சரி சரி. ஏன்னா நம்ம கிராமம் மாதிரி கிராமத்தை பார்க்க முடியாது. ஆமாண்ணே ஆமாண்ணே. ஏன்னா வந்து தடுத்தலாங்குட்டைங்கிற ஒரு நாகரிகமான கிராமம். கண்டிப்பா நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒண்ணு மண்ணுமா உட்கார வச்சிருக்காங்க. கண்டிப்பா. எதனால? உங்க மேல நம்பிக்கையினால. இதுக்கான பபன்காரன் சொல்லிட்டானு நம்பி 1 மணிக்கு கையை ஐட்டத்துல வச்சிருக்கூடாது. எந்த ஐட்டத்துலனே? கொமட்டிக்காயா வந்து வம்புல மாட்டி விட கூடாது. ஏன்னா உழைக்கிறப்பல நாங்க, காசு கொடுத்த மகாராஷ்டிரா நீங்க. அப்போ உங்களோட மரியாதை சொல்லணும். ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும், பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும். அண்ணே மாத்தி சொல்றீங்கண்ணே. பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாமா மறுபடியும் மாத்தி சொல்றீங்க. ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்கள். வேலை மரியா அவங்க எப்படி உட்காந்து தேவையா? அப்படியா? அவங்க ஒரு சச்சு உட்கறாங்க, ஓரமாக உட்கறாங்க, நிமிந்து உட்கறாங்க, குப்புற உட்கறாங்க, நீ பப்பரப்பாடு கூட உட்கறாங்க. நம்மளுக்கு நாடகம் முடிகிற மணிக்கு அமைதியாக இருக்கணும். எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டால் மைக்கு வெளியே எடுக்கும். நாங்கள் பேசுகிற பேச்சுற கெடுக்கும். அப்புறம் காலையில் வந்துக்கிட்டு பப்புன்னு நல்லாவே பாடலை. சரி, டான்ஸ்காரப்பில் நல்லா ஆட்டலை. என்ன ஆட்டல மாவா? ஒன்று விரல விட்டு தள்ளி விடுவா சொன்னேன். கையை கால ஆட்டல ஒரு குறை சொல்லாங்க. நீங்கள் சிரிச்ச முகத்தோட நாடகம் பார்த்தா நாடகம் நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு சில ஊர்ல பார்த்தா சண்டைக்காரனை பார்த்த மாதிரி முன்னாடி உட்காந்து எப்படி ஹரிச்சந்திரா நன்றாக விட்டுப்பார். அது மாதிரி இருக்க கூடாதுனால அமைதி காத்து நாடகத்தை பார்க்கணும். அதனால கொஞ்சம் அமைதி சைடில் பாட்டு மருத்துவ மண்பு நாடகம் நாட்டுக்கு நல்ல மனதில் சொல்லிக்கிறார்கள். கல்வியிலே சிறந்த இணையதன்மை கல்வான்களுக்கும், கட்டியிருந்த பெரியவர்களுக்கும், இணையதன்மை தாய்மார்களுக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளைஞர்களுக்கும், நாட்டு பணி பொன்னாக ஆக்கத்துடுகின்ற விவசாய பிரிவினை மக்களுக்கும் மல்லு மகன் அயராது பாடுபடும் பாட்டாளி வருகிறதற்கும் சுற்றுப்புறத்தில் நாடகத்தை கல வந்த கல நண்பர்களுக்கும் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராதவர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வரப்போக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் கல்யாண மாணவர்களுக்கும் கல்யாணம் துடித்து கொண்டிருப்பாங்க. பிள்ளை பெற்றவர்களுக்கு பிள்ளை ஏன்னு அது ஒரு மாதிரி சொல்றீங்களே, இல்லை வேற என்னம்மா? ஆக்ஷன். நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலையில பார்த்து கொண்டிருப்பார்கள். அண்ணே, அது என்ன முக்கியமான வேலை? என்ன தம்பி? பல வேலை இருக்கும். சரி, சில பேர் நாடகம் பார்க்கணும் வருவாங்க. ஆமா. சில பேர் வந்து ஊருக்குள்ள சொந்தக்காரங்களை பார்த்துட்டு போன வருவாங்க, பார்க்க வந்திருப்பாங்க. சில பேர் சாமியை கும்பிட்டு போன வருவாங்க. சரி. சில பேர் அத்தை மாலை பார்க்கணும், மாமி மாலை பார்க்கணும், இந்த கலையரிசி செல்வி பார்க்கணும் மாதிரி வருவாங்க. நான் கூட வருவேன். சில பேர் வந்து பிடிப்பாங்க. எதை? பிடி சிரட் அதை வச்சுக்கிட்டு அனுப்பாங்க. எதுல? கங்க. சில பேர் வந்து திருப்பிக்கிட்டு வைப்பாங்க. எதுல வைப்பாங்க? இன்னொரு சிரட் வைப்பாங்க. இன்னொரு சிரட். கொஞ்சம் விவரமான ஆளுங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா போட? என்ன போடுவாங்க? வெத்தலை போடுவாங்க, பொடி போடுவாங்க, போயில போடுவாங்க. சில பேர் கூட்டத்தில் குசு போடுவாங்க. அட சண்டாளைகளா! கூட்டத்தில் கொலவன்னா கூட சொல்லிடுவாங்க, குசு போற விஷயம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது ஏன் அப்படி? மான பிரச்சனையா? ஓஹோ. யாரு பார்க்க அந்த நேரம் பார்த்துருந்தா என்ன தியாத்தல்டே கூட்டத்தில் முன்னாடி சுப்பிரமணிய கணா அவனுக்கு. அதனால மனுஷனுக்கு 4 ஆசை 100 வைக்குமா அப்படின்னு எப்படி சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? ஆசை 100 வகை வாழ்வின் 100 சுவை கொண்டாடலாம். ஆசை 100 வகை வாழ்வின் 100 சுவை போது சென்று வரமா. முத்துரதம் போல சுற்றி வரும் பெண்கள் முத்தமலை தேனாக பள்ளியில் வெந்தம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளி தரணி உண்டு. ஆக பெய்களால் வகையில் வல்லூர் பெண்களால் வகையில் ஒரு சுவைவா. இனி நீயே சென்றாகவே அது நாடா மண்டாகவே
ஆசைநூறு வகை வாழ்வினொரு சுவை போது போது மன போது சென்று மரவா என்ன சுகம் தேவை எந்த இடம் தேவை புள்ளி தர நாள் உண்டு பள்ளியில் கொஞ்சம் பஞ்சலையில் கொஞ்சம் பள்ளி தர நீ உண்டு ஆக சொர்க்கம் ஆக சொர்க்கம் வரும் செல்லும் இனி நீயே சென்றாகவே அங்கு நான் தான் உண்டாகவே ஆசைநூறு வகை வாழ்வினொரு சுவை போது சென்று பல ஜோடி சேரலாம் மனம் போ கொண்டாடலாம் மனம் போல் கொண்டாடலாம் ஆசைநூறு வகை வாழ்வினொரு சுவை போது போது மன போது சென்று வாங்க ஹலோ ஹலோ விழா குழுவினர் சார்பாக இசையமைப்பாளர் அனைவருக்கும் ஹார்மோனிய கலைஞர் மயப்புரிய ராமமூர்த்தி மாலை அவர்களுக்கு மரியாதை செய்து அன்பளிப்பு மாலை மரியாதை செலுத்தி பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார். பிஎஸ்சி ராமமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து மாலை அணிகிறார்கள். மிருதக சக்கரவர்த்தி பரவம்படியை சேர்ந்த எம் செல்வராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பெற்றுகிறார்கள். பலவாத்தி மூலமாகிய பாசமங்க தம்பி தண்டீஸ்வரன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பெற்றுகிறார்கள். அதிரடி தாளமாகிய ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று மாலை அணிவிக்கிறார்கள். உங்கள் முன்பு பப்பன் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணார் மதுரையைச் சேர்ந்த சின்னராஜா அவர்களுக்கு காந்தி சர்வக மாலை எழுது பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தினார்கள். எங்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பெற்று மரியாதை செலுத்திய கிராம பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஏமா அந்த தாய்மார்கள் என்னம்மா பேசுகிறீங்க? இந்த அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பேசுகிற பாருங்க. அவங்க என்ன அண்ணே கொஞ்சம் அமைதி. அங்கே என்ன பேசுறாங்க தெரியுதா? என்ன பேசுறாங்க? அடியே வாடி வீட்டுக்கு போவா. அதுக்குள்ளேயுமா குழம்புல தண்ணி ஊத்தியா போலாடா. குழம்புல தண்ணி ஊத்தவா? ஆமாம் அதை தானே பேசுகிறீங்க. இல்லையா ஒத்தியா இல்லை அப்படியா வீடியோ காலா? சரி சரி. இந்த செல்லை மட்டும் பார்க்க ஏமா நேரம் உட்காந்து நாடகம் பார்க்க மாட்டீங்களா? மேடை இப்படி இருக்கு நான் இப்படி உட்காந்துருக்கீங்களா? என்ன விஷயம்? ஆமாம் அப்படி சொல்லக்கூடாது புது கேள்விப்பல. ஆமாம் ஊருக்குள்ளே என்னைக்கு என்ன அடிவாக கூட போகிறாதே. ஆமாம் ஏன்னா அன்றைக்கி வந்திருக்க நடிகர்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. அருமையான நடிகர்கள். மதுரை, புதுக்கோட்டை, காரைக்குடி, திண்டுக்கல், அய்யலூர் எல்லாருமே பொறுக்கி எல்லாரும் பொறுக்கியா பிறக்கி நாடக அமைப்பாளருமாகிய பாசமங்க மதிப்புக்குரிய எனது ஜிஎம் கலையரிசி அவர்களுக்கு ஜோரா கைத்தட்டு தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர், அருமையான நாடக அமைப்பாளர். இந்த நடிகரில் போட்டால் தான் இந்த நாடகம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தான் பாருங்க, சும்மாவே இருக்கக்கூடாது. ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். என்ன கம்பெனியில்? எப்படி? மூத்திர கம்பெனி. மூத்திர கம்பெனி? ஓமூத்திர வீசம். ஓமத்திர கம்பெனி. ஓமத்திர கம்பெனி. சம்பளம் சரியான சம்பளம். என்ன சம்பளம்? அப்படி மாசம் 3000 ரூபாய் சம்பளம். மாசம் 3000 ரூபாய்? ஒவ்வொரு நாளைக்கு 1 ரூபா பிடிச்சுக்குவாங்க. சரி. மாசம் 30 நாள் லீவு. அது என்ன வேலை? அப்படி மாசம் 3000 ரூபாய் சம்பளம். சரி. ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபா பிடிச்சுக்குவாங்க. 100 ரூபா பிடிச்சு மாசம் 30 நாள் லீவு. 30 நாள் லீவா? அப்ப நான் வேலைக்கா போனேன். அப்புறம் வீட்டில் தானே இருந்தேன். வீட்டில் தானா? அப்புறம் 2 வருஷமா தேவடியா கம்பெனியில். ஏய் என்ன மீன்?
ரேடியா கம்பெனில வேலை பார்த்தேன். என்னை சாதாரண ஆள் நீங்க நினைக்கலாம். என்னை பாராட்டி அடுத்த மாசம் அமெரிக்கால பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டா? இழிச்சா பட்டா அது கொடுக்கறது. படிப்புல பெரிய படிப்பு நான் தாயா. பெரிய கிளாஸ். என்ன கிளாஸ்? அப்படி சாரா கிளாஸ். சாரா கிளாஸா? அதுதான் ஊருக்கு ஒழிச்சு விட்டாங்கல்ல. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் தான். இந்த ஒயின் ஷாப்பை என்னைக்கு இழுத்து மூடுறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். என்ன காரணம்? ஆமத்தா அதான் உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த கிராமத்தில் கேளுங்க, நான் வந்து ஒரு தண்ணியை நிப்பாட்டி ஒரு 13 வருஷம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் தண்ணி இங்கே கேட்குது மைக்கில் நீங்கள் பேசுகிறது. தண்ணி சாப்பிடும் போது ஒரு கட்டிங் சாப்பிட்டா போதை அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு கோட்டரை போடுறாங்க, குப்புன்னு நாய்க்கு வெறுத்த மாதிரி வேர்க்குது. ரெண்டாவது போதை இறங்கிடுது. என்ன காரணம் தெரியுமா? என்னண்ணே? இன்னைக்கு சரக்குல குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை கலக்குறாங்க. குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை? ஆமா, மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறக்காண்டி. இந்த பெரிய மனுஷனா தண்ணி சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. இந்த இளவட்ட பிள்ளை தண்ணி சாப்பிட்டீங்கன்னா சுத்தமா உங்களுக்கு டவர் எடுக்காது. உங்க பொண்டாட்டி அடுத்த ஒன்று ஓடி போயிடுவா. ஐயாப்பா ஸ்ப்ரே. அதான் உங்களுக்கான தான் சொல்றேன். ஜோரா கை தட்டுங்க தாய்மார்களே. அதான் உண்மையான விஷயம். இதுல இந்த பெண்கள் தான் எனக்கு ரொம்ப சொல்றேன். சத்தியமா பாவம். பெண்களாக பிறந்தது ரொம்ப பெரிய கஷ்டம். அதான் பாவம். ஏன் சொல்லுங்க? இந்த ஆம்பளை பயிலுக்கு என்ன பண்ணுறாங்க? தண்ணியை அடிச்சுவிட்டு இந்த இப்போ ஒரு போயில கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஹேட்ஸ் போயிலன்னு கஞ்சாவை கசக்கிற மாதிரி கசக்கி வாயை திறந்து உள்ள மண்ணில் உள்ள போடுற மாதிரி போடுறாங்க. இது கூட போட்டாலும் பரவாயில்ல. இந்த தண்ணியை அடிச்சுவிட்டு இந்த போயிலையோட இப்போ பொண்டாட்டிக்கு எப்படிதான் முத்தம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பல்லு விளைக்கிறது. ஆமா, கொடுமையான விஷயம். அதனால இந்த தயவு செய்து இந்த தண்ணி அடிக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி நிப்பாட்டிருங்க. உங்க வீட்டுக்கு நல்லது, நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது. இது உண்மையான ஒரு விஷயம். ஆமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாடு என்ன நாடு? நாடு தமிழ்நாடுனே. தாய்நாடு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களாம் படிச்சிருக்காங்களே. ஒரு சின்ன கேள்வி கேட்போம். நான் எங்கள் அக்காட்டே கேட்குறேன். தமிழ்நாட்டோட தலைநகரம் எந்த ஊர்? அக்கா, தமிழ்நாட்டோட தலைநகரம் எந்த ஊர்? சென்னை. தமிழ்நாட்டுக்கே தலைநகரம் சென்னை. இப்படிதான் நேற்று மெட்ராஸுக்கு போயிருந்தேன். சரி, பிச்சை எடுக்க கேட்பீங்களே. ஊரு போலான்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி சரி ஒரு ஆட்டோ கார்ட்ட அட்ரஸ் கேட்டேன். சரி அண்ணே, சைதாப்பேட்டைக்கு எப்படி போகணும்னு. சைதாப்பேட்டைக்கு? ஆமா. அதுக்கு அவன் சொல்றேன், எப்படி சைதாப்பேட்டை ஓத்தா லெஃப்ட்ல போய் ஓத்தா ரைட்ல போ. என்னடா அட்ரஸ் தானடா கேட்டேன். என்ன எதுக்கிட்ட ஓத்தா கம்பெனி வைக்கிறீங்க? அப்படி கேட்டா மெட்ராஸ்ல அட்ரஸ் கேட்டா ஓத்தா கம்பெனி தான் வைவாங்களாம். இந்த ஆண்ட போய் இல்லை ஓத்தா லெஃப்ட்ல போய் இந்த ஆண்ட போ ஓத்தா ரைட்ல போ. ஆமா, இது தமிழ்நாட்டோட தலைநகரம். இப்ப மதுரையோட பெருமை என்ன? மதுரை மீனாட்சி அம்மன். இப்ப எல்லா ஊர்லயும் பாருங்களேன், மதுரைக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? தூங்கா நகரம். ஏன்? எல்லா ஊர்லேயும் 10 மணிக்கு மேலே கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. இப்போ மதுரை போங்க, ஒரு 1 மணிக்கு போய் பாருங்கள், விடிய விடிய டீ கடை, ஹோட்டலு, பஸ்ஸுகள், ஆளுகள் நடமாட்டம் இருக்கிற அதான் தூங்கா நகரம் மதுரை. உண்மையான விஷயம். இந்த மதுரையில் பெரிய மனுஷன் கூட நம்பலாம், இந்த சின்ன பையலாம் நம்பவே கூடாது. முந்தானேத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன், எனக்கு ஒன்றுக்கு தாங்கலை. ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு, ஏண்டா தம்பி ஒன்றுக்கு இருக்கிற இடம் கடா இருக்குன்றேன். அவன் ஜிப்பை கழட்டிக்கிட்டு இதான்டா ஒன்றுக்கிட்டு இதை உங்களுக்கு எச்சி ஊறி இருக்குமே. உள்ளே எட்டி உனக்கு வாய் ஊறி இருக்குமே, என்னதை கூட எடுத்து வாயில் வச்சுக்க. உள்ளே எட்டி பார்க்குறேன், பச்சை மிளகா மாதிரி முட்டோட கிடக்கு. இதை காமிச்சதுக்காண்டி அவங்க அப்பா அவனை அடிக்கடின்னு அடிக்கிறாரு. அடிக்கும் போது அவங்க அப்பா கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்ன டேய் ரொம்ப சேட்டை பண்ண ஒரே அடியில் மெட்ராஸில் போய் விழுந்துருவேன் அப்படி சொல்ல, ஊடாளத்தை வந்து என்னை மெதுவாக அடித்து திருச்சியில் தள்ளி விட்டுருங்க. நோகாம நொங்கு சாப்பிடலான்னு பார்க்குறாங்க. சரி, நிம்மதியாக ஹோட்டலில் சாப்பிட முடியலையா? சரி, என்ன நேற்று எப்பவுமே இட்லி தோசை தான் சாப்பிடுவேன். ஆமாம், நேற்று பொங்கல் சாப்பிடலான்னு ஆசை. சரி, கடையில் உட்காந்து அண்ணே ஒரு பொங்கல் கொண்டு வாங்க அப்படி சொல்ல, பொங்கல் வந்த பாடல 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன் ஒரு பொங்கல் போடலையா? இல்லையா, பொங்கல் போட்டுருந்தாங்க. என்ன பசி தாங்க முடியாமல் கத்துறேன், யோ பொங்கல் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, பொங்கல் எப்போ வரும் அப்படின்றேன். அதுக்கு அவன் உள்ள இருந்து சொல்கிறேன், அண்ணே பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி வரும் பாரியா. நான் சாப்பிட்ற பொங்கலை சொல்கிறேன், அவன் தை பொங்கலை சொல்லிட்டு இருக்கேன். நாட்டில் அப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாய்மார்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட பிடிக்காத விஷயம் ஒரே விஷயந்தான், என்னென்னா என்னைக்கு இந்த டிவியில் நாடகம் போட ஆரம்பிச்சாயிலோ, இந்த சுந்தரி, பொந்து பேரவி, சிட்டு பேரவி, சத்யா அடேங்க அப்பா மறக்க முடியாத பேர்றா. இந்த நாடகம்லாம் பார்க்குறேன் தப்பு கிடையாது. நாடகம் பார்த்து பல குடும்பம் கெட்டு போச்சு. ஆமாண்ணே. அது மாதிரி இல்லாமல் அமைதி காத்து இந்த நாடகத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் தெரியுமா?
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்டு அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ வேட்ட கருப்பணசாமி திருக்கோவில் மாசி மகா சிவராத்திரி பொங்கல் உற்சவம் எல்லாம் முன்னிட்டு புகழப்பட்ட அண்டியில் கொண்டு மகிழ்வுக்குரிய திரைப்பட மூலமாகிய மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் முதன்மை செயற்குழு உறுப்பினருமாகிய GM கலையரசி அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அந்த விமர்சனம் நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. சென்ற இடமெல்லாம் திறக்கிற மாநிலத்தை வெற்றியோடு நடைபெறும் நாடக ராஜா நாடக கலைமகன் நாடக விடிவிடிமாகிய மகிழ்வுக்குரிய பாசமகு மகிழ்வுக்குரிய MA கூரிராஜன் அவர்கள் MA BT அவர்கள் நாடகத்தில் வேலன் வேடன் விருத்தராணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இசைப்பாட வந்த வனம்பாடி இனிச மாமகில் வசன பேரரசி இசைக்குழுமாகிய கவிக்குழுமாகிய திரைப்பட புகழுமாகிய இந்த நாடக அமைப்பாளருமாகிய பாசமகு GM கலையரசி அவர்கள் நாடகத்தில் வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லி வரும் வசனவாக்கு சௌதத்த மன்னன் மகிழ்வுக்குரிய மதுரை சேர்ந்த மாமா J ரவிச்சந்திரன் அவர்கள் நாடகத்தில் கலையப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசுமாகிய மகிழ்வுக்குரிய பாசமாக நாகூரை சேர்ந்த தம்பி BSA ராமமூர்த்தி அவர்கள் நாடகத்தில் ஹார்மோனியன் பின் பாட்டு பெட்டி மைக்கு வாலி மைக்கு ஜோரா ஒரு கை தட்டலாமே. MG ராமச்சந்திரன் நடித்த ஆடலுடன் பாடலை கேட்டு அப்படி ஒரு பாட்டு. ஏன்னா இன்னைக்கு தம்பி ராமமூர்த்தியை 2 வருடம் கழித்து நீ தான் சந்திக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு தொழிலாளி, நல்லா பழைய பாடலும் சரி நடுத்தரமான பாடலும் சரி அருமையாக வாசிக்க செய்வார், நல்லா பாடுவார். ஏன்னா இந்த பழைய பாடல் எவ்வளவோ பாடல் இருந்தாலும் இந்த நடுத்தரமான பாடல் வந்து எல்லாம் நல்லா கேட்பீங்க. இந்த நடுத்தரமான பாடல் அதிகமாக இசையமைச்சது யார்? இசைஞானி இளையராஜா. அவர் இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்ன தெரியுமா? முதல் படம் அன்னக்கிளி. அதுக்கப்புறம் கீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் காவிய பாடல் எப்படி பாடிருக்கா தெரியுமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக இங்கு கண்ணீர் விடவே
உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் இங்கு கண்ணீர் விட வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. கண்ணீர் விடவே போதும். என்னைக்கு முடியும்? கோடி இருக்கிறாங்க சக்கரவர்த்தி மகிழ்கிற பராமரியை சேர்ந்த மாப்பிள்ளை எம் செல்வராஜ் அவர்கள் அடுத்த மிருதம் டோலுக்கு தொப்பி தபேலா. ಕೊಡುವ ಗಾಳಿ ಆರು ಮುಂದ ತೊಂದಿವ
நக்கு 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 நக்கு. என்னையா பேட்டரி வீக்கா போச்சு? சூப்பர், அருமையான ஒரு வாசிப்பு. ஜோர கை தட்டலாம். பலவாத்திய மூலமாகிய பசுமகு தம்பி தண்டீஸ்வரன் அவர்கள் நாடகத்தில் ஆல்ரவுண்டர் கீழ் ரவுண்டர். நன்றி நன்றி வணக்கம். தாள விருப்பமாகிய பாசமுக மதிப்புக்குரிய மாமா ஆறுமுகம் அவர்கள் நாடகத்தில் சிஞ்சா ஆளை கொல்ல மாதிரி இருக்கா, வாசிக்க வரலையா, ஆளை கொல்றதுக்கு வரையா அந்த ஆளு. ஆமா, ஆறுமுகம் அருமையான சீன் ஏற்பாடு, அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். கொட்டை அமைப்பு பாசமுக அண்ணன் கொட்டைக்காரர். நாடகத்து முக்கியம் மைக் செட்டு தான் நம்ம டேங்கப்பா நம்ம ஊர் சோமாத்தூர் மைக் செட்டு ரைட்டு ஒளிவிட அமைத்து கொண்டிருக்கும் சிவசிவா ரேடியோஸ் இருப்பிட சோமாத்தூர் உரிமையாளர் கே பால்சாமி. பாடல் நல்ல பாடல். ஆனா உங்க மேல எனக்கு கோபம். என்னண்ணே கோபம்? மைக் செட்டுக்கார மேல எனக்கு கோபம். இது என்ன நாடகம்? பேசாம இருங்க. வள்ளி திருமண நாடகம். வள்ளி திருமணம் யாரோட கதை? முருகனோட கதை. அப்போ சிவசிவா மைக் செட்டு பேர் வச்சு முருகன் பாட்டு போடலை. இப்போ முருகன் பாடல் நான் பாட போகிறேன்.
நம்ம மைக் செட்டுக்காண்டி. ஏன்னா சோமாத்தூர் மைக் செட்டு சிவசிவா பெரிய மைக் செட்டு நல்லா தெரியும். சோமாத்தூருக்கு ஒரு 5-6 வருஷம் வந்திருக்கேன். அதனால் முருகன் பாடல் நான் பாட போகிறேன். பாடலாமா முருகன் பாடலாம்? ஆமாம், கொஞ்சம் முக்காடு இங்கே ஒரு சாஞ்சி கிடக்கிற கொடுமையை பாரு. டேங்க அப்பா, வயிறு அறிய அந்த சாம்பாரை தின்னுபிட்டு டேங்க அப்பா. அதனால் முருகன் பாடல் பாட போகிறேன். முருகா முருகா யானை பண்ணிடா. சச்சிதானந்தம் நித்யானந்தம். சச்சியானதே அண்ணே முருகன் பாடல் போட போகிறேன். கொஞ்சம் எக்க போடுங்க தலைவரே, போடுங்க தலைவர். ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. கருப்பா இருக்க பொண்ணத்தானே கலையா இருக்க சொல்வாங்க. கருப்பு மலர் ரெண்டுலையே ஒண்ணு பொண்ணுங்க. ரத்த பொண்ணு ரத்த பொண்ணு ஒண்ணு தான பொண்ணு. ஊ சொல்றியா என்னைய ஒரு அந்த அக்கா விளக்க மாத்திரத்தில் வருது பாரு. ஆனா இது உண்மையிலே முருகன் பாடல் தான். பாட்டு என்ன? ஊ சொல்றியா, ஊ சொல்றியா மாமா. இதான் ஓம் சொல்றியா. ஓமுங்கிற வடிவம் யாருக்கு? முருகனுக்கு தான். அதனால தான் அது காது வந்து ஓம் வடிவத்தில் நம்மளுக்கு காது இருக்கிறனால தான் ஓம் சொல்றியா முருகா ஓம் சொல்றியா. ஆமாம், அது உண்மையான விஷயம். ஆடல் அரசு அப்படியே சுந்தரி காமிக்கிற அரசு. என்னப்பா எதையாச்சும் காட்டுமியா? அங்கே ஒரு விட்டு அங்கே கிண்ணி 2 லிட்டர் பிடிக்கும். மதுரை சேர்ந்த ஜி செல்வி ஸ்ரீ அவர்கள் நடத்த டான்ஸ் அண்ட் காமிக். தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை இருந்தாலே பூமுகமாது. தன்னந்தனியாக நான் வந்தபோது இன்னும் தெரியாமல் பூமுகமாது. இன்னும் தெரியாமல் தங்குவதில்லை, புரியாமல் தங்குவதில்லை. இன்னமும் சொல்லுங்கள் தள்ளியே நீங்கள் தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை எறிந்தாலே பூமுகமாது. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். நீ என் மனைவியாக வேண்டும் என்று அவன் சொன்னார். ஆயில் காத்திருப்பேன் என்று நான் சொல்லியிருப்பேன். என் தோழில் சொல்லமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கின்றேன். நிலையழகே இந்த நிலையழகே உள்ள விளக்கி வாங்க வருவேன். இளவில் நான் தருவேன். உள்ள அழகு கண்டு வியந்து மொழியில்லாமல் மொழியில்லாமல் மௌனமாக. பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்துக்கான அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கோவில் பங்காளிகள் மற்றும் கோவில் ஒருங்கிணைப்பாளர்கள் புகழ்பெற்ற நடிகர் கொண்டு நாடக அமைப்பாளருமாகிய பாசமுக திரைப்பட புகழுமாகிய மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் முதன்மை செயற்குழு உறுப்பினருமாகிய GM கலையரசி அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. எந்த நாடகம்னாலே அவங்ககிட்ட பேசுங்க. சிறந்த முறையில் நல்ல நடிகரை போட்டு நாடகத்தை நடத்தி தெரிந்து கொண்டு எங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்களை டிவியில் அதாவது செல்ல பார்க்க காரணம் யூடியூப் தான். அருமையான முறையில் எடுத்து கொண்டிருக்கோம். மேடை நாடகம் அருமையான பேருங்க. இந்த யூடியூப்பில் பேர் பார்த்துருக்கீங்களா? இந்த பேருக்கு வச்சுருப்பாங்க வேறு மாதிரி. நம்ம ஊர் கச்சேரி இந்த மாதிரி இருக்குது. அதே மேடை நாடகம் உண்மையான இதான் மேடை நாடகம். யூடியூப் அன்புகளுக்கும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். காவல் பணியை மிக பொறுப்போடு கண்காணித்தோடு இருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு நாடக சக்தி சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எல்லா பேரும் சொல்லியாச்சு. என் பேர் சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். ஏன்னா இந்த மேடை கலையரசி அவர்கள் கூப்பிட்டு வந்து 2வது மேடை. இந்த மேடை போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நான் தான் இந்த மேடைக்கு வந்தேன். போன வருஷம் வரல, ஏன்னா இங்கே இல்லாதனால வரல. இந்த மேடைக்கு இந்த வருஷம் வந்திருக்கேன். சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகமாகிய மதுரை சேர்ந்த எஸ்.ஏ. ரத்னாமணி ஆறுமுகம் அவர்கள் மகனுமாகிய உங்கள் எஸ்.ஏ. சின்னராஜா பவன் காமிக்கு நான் தான். தடைபண்ண நாடகத்தில் ஆடும்போதோ பாடும்போதோ எது குறை இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தை எப்படி தப்பு செஞ்சால் கம்மா கரப்பம் கூட்டிகிட்டு போய் கழுத்தில் ஏறிக்கிட்டு மிதிக்கிறீங்களோ அதுபோல் நீ அடிச்சிடாம உங்களுக்கு அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெட்டிக்காரை போட்டு குத்து குத்துன்னு குத்துங்க. நாங்கள் என்னப்பா பண்ணா முரட்டை ஐட்டம் அடி வாங்குறதுக்கு உடம்பு இருக்கு. அதனால் நாடகம் நடைபெற அன்பு ஆசை தேவை.
டான்ஸ் காரப்ல பேர் சொன்னேன்ல. ஆமாண்ணே. என்ன பாட்டு பண்ணீங்க? என்ன பாட்டு பண்ணி தன்னந்தனியாக பாட்டு பாடுனீங்க. ஆமா. நான் பபுன் தானே. சரி. 80 பேரை படிச்சிருக்கேன். ஆமாண்ணே. எனக்கு ஒரு பாட்டு படிங்களேன். என்னன்னு யாராருக்கோ பாரு, உங்களுக்கு பாட மாட்டேனா? நாய் கூட பாரு பாடிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்ல மாட்டேங்களா? சின்ன ராஜா பபுன் காமிக்கு பாடுங்க. உங்க பேர் சின்ன ராஜா. தூக்கிருங்க. இங்க பாருங்க. அக்கம் பக்கம் பாறையா சின்ன ராஜா, ஆகாச பார்வை என்ன சொல்லுலேசா. அக்கம் பக்கம் பாறையா சின்ன ராஜா, ஆகாச பார்வை என்ன சொல்லுலேசா. வாயில் மந்திரமா வாயில் வாயில் இல்ல வாயில புண்ணாடா இருக்கு. வாயில வாழைப்பழம். இந்த பாட்டு வேணாம். ஒரு வீடு ஒரு உறவு அப்படி பாடவானே. அப்படி பாடு. சரி. வீடு வருகிறது ஆடுவரி பிள்ளை கடைசி வரை வண்டி இந்தாலும் என்ன தேடிட்டு இருக்காரு. இந்த பாடு இப்படி பாடாத. அவர் காணாமல் நான் பாடுற மாதிரி பாடு. எங்க வீட்டுக்குள்ள உருவு, வீட்டுக்குள்ள ஒரு வயக்காடுல போய் உருவு, வேனுக்குள்ள வேணுக்குள்ள உருவு. வேனுக்கு பின்னாடி உனக்கு பாட தெரியல. சரி. ஆல்ரவுண்டுக்காரு முருகன்காரும் உயர்த்தி தூக்குற மாதிரி வாசிக்கணும். உங்களுக்கு நான் சொன்னேன்னு ரெடி குச்சியாடு 1 2 3 4. தொங்குடா தொங்குடா எங்களை போட்டு தொங்குடா தொங்குடா எங்களை பிடிச்சு ஆளை மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம் தெரியாமல் சொல்லிட்டேன். உங்கள் சாமான 4 பேர்த்தையும் தொட்டு கும்புறேன். விட்டுருங்க, நீ விட்டுருங்க. அதில் நாடு நடைபெறேன். உங்கள் அன்பு ஆசையாரை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணி ஆரம்பிக்கின்றோம். நன்றி நடிகிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். தாங்கிருதத்தம் தருகிடதத்தம் தலாங்கிருதத்தம் தகுத தருகிடதாங்கிருதத்தம் தருகிடதத்தம் தலாங்கிருதத்தம் தகுத தாங்கிருத வீட்டுக்கு மாசப்படி வேணும், அப்படியா? ஓ கருப்பு.
சொல்லுங்க தங்கச்சி. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்டா. எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்களா? எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். இங்க தான் உட்கார்ந்திருக்கீங்க. இப்போ எங்க இருக்கீங்க? நாளைக்கு எங்கடாச்சும் போயிருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்படியே இருக்கேன். ஆமா. உங்க சாமி எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கு. பத்திரமா இருக்கேன். நல்ல பத்திரமா வச்சுக்கோங்க. நாங்க தம்பி இவர்தாங்காரே. நீங்க எங்கிட்டு இருக்கீங்க? நாங்க இருக்கேன் 2 வருஷமா அங்கிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டேங்க. 2 வருஷமா எங்கிட்டு இருந்த? அங்கிட்டு இருந்தேங்க. யாரு கூட இருந்த? அந்த வழி பக்கம் போயிட்டாரு. நீ ஒரு துருக்கிய மூடு. அந்த மலை போயிட்டாப்ல 2-3 2 வருஷம் எங்க போன? 2 வருஷமா பகதாரன்ட்டிங்க மணிமேல்ட்டி இருக்கு. ஐயாப்பா அப்படி சொல்லு. பகவர்டி மனுஷன் இருக்கலாம். டேய் பிஞ்சு உனக்கு என்னத்தா நீ இருக்கிற ஆள் இப்போ சொன்ன வர கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். நீ எல்லாம் நீ சொல்லலாமா? என்ன சொல்ற? உன் கூட தம்பி தானே, ஒன்றும் இருக்க கூடாதா? வேணாம், வாயை திறக்காத, வாங்கி கட்டிக்கிட்டு நாரி போயிடப்படாது. பார்த்துக்க. சரி இருக்கா? அப்புறம் குழந்தைனாரே அத்தா குழந்தைனாரே என்ன கொழுந்தனார் ஒரு மாதிரி சிரிக்கிறாப்லையா ஜெயிசா? ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க, கொணட்டுறி அப்படியே பொம்பளை பார்த்து கொணட்டுவேன் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி. மோசமான அளவன். என்ன ஆச்சு? ஆச்சா? நாளாச்சு. இந்த வீட்டில் சும்மா தானே இருந்த? 6 மாசமா இல்லையா? நீ சும்மா இருந்திருப்ப வீட்டில். தங்கச்சி இருக்கால வீட்டில் ஒருத்தி. இல்ல அவன் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணது பிள்ளாடி வேலைக்கு போல. 5 கிலோ அரிசி ஒரு ஆர்லிஸ் பாட்டில் 500 ரூபா. அது வித்துட்டா பண்ணிட்டு போயிட்டா. ஆர்லிஸ் வித்துட்டியா? என் தம்பி என்ன சேர்க்கிற நீங்க? சரிப்பா எப்பா அகர ஆரம்புங்க. சொல்லுங்க ஐசா. அத்தையா? அத்தையா? ஏமா உனக்கு எவ்வளவு பெரிய மருமைய அத்தையா? எந்த தண்டி மருமையா? அத்தை அத்தையா கொல்ல போறேன். அத்தை என்ன கூப்பிடணுமா? அப்ப அந்த பிள்ளைய வெளுத்தா சரி வரும். அவர் வயசு அவர் குறைச்சுக்கிறாரு. என்னமோ உனக்கு 16 வயசு, எங்களுக்கு என்னமோ 100 வயசு மாதிரி அத்தை இருக்கிற. எனக்கு வயசு 27. 27 ஆடி வந்து 27. 67. சரிங்க அப்ப அப்ப போமா. முடிக்க சின்னக்கா முடிக்க சொல்லக்கா சேதி இல்லக்கா சித்தா பையன் இருக்க சொல்லக்கா முத்து பல்லக்கா அது என்னமோ என்னமோ முடிக்க சின்னக்கா சொல்லக்கா சித்தாட பூ முடிக்கும் பல்லக்கா இது என்னக்கா அது என்னமா தம்பி தானே வேணும். எங்களோட தொழில் தர்மம் நாங்க பண்ணிதான். அக்கா அப்படி ஆட்டு போது புடுக்கு 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 அடிக்கிறியே. தொழில் தர்மம். தம்பி தானே உனக்கு தம்பிகிட்ட எப்படி ஆச்சுனேனா? நான் தம்பிக்கிட்ட ஆட்டுனே. நீங்க எப்படி எப்படி ஆடுறீங்களோ அப்படி எப்படி வாசி போனாங்க. சம்பந்தி பூ முடிக்க சரி இல்லக்கா நீ சித்தாட நெஞ்சிருக்க சொல்லக்கா அது என்னமோ என்னமோ அப்படி போட்டா அவன் தம்பி வேணும் இப்படி அடிக்கிறேன். இன்னும் குழந்தை வேணும் நீ இப்படி இதை பார்த்தே வாசிப்ப. மூஞ்சிய பார்த்து வாசிடுறா. இதை பார்த்தா வாசிப்ப. காத்தடிச்சா சங்கு விளையாடு. போமா பாட்டுல அப்படிதான் போட்டிருக்கு. என்ன பாட்டை மாத்திட்டாங்களா? கெண்டைக்கு பதிலா அந்த அந்த கடை அடைச்சு போச்சு. சங்கு விளையாடு கண்ணா சொல்லி மலையெடுத்து சிரிக்காரே நீ சிரிக்காரே சரி
டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் செல்விஸ்ரீ. டான்ஸ் நடித்துக் கொண்டிருக்கும் அன்பக்கா மதுரையை சேர்ந்த சொல்லுங்க அவர் டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் மதுரை நடன மயில் செல்விஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அண்ணவர்களுக்கு நன்றி. நன்றியர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம். செவ்வரி ஒரு சோடா எனக்கு இப்பெல்லாம் போட்டா பிடிக்கிறாங்க. என்னம்மா வேற மாதிரி தான் நீ அடிச்ச சட்டை அப்படி இருக்கு. அதனால வேற மாதிரி சித்தி எப்படி வரும். ஆமா ஆமா. அதனால வேற மாதிரி எப்படி எப்படி சொல்லுங்க. எப்படி போடுவோம்? வேற மாதிரி போடுவோமா? வேற மாதிரி போடுங்க. கேட்டேங்க அது பார்த்தேன் இங்க
வாங்கோண்ணே வாங்கோண்ணே எனக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏமா என்ன புரோக்கராப்ப? என்ன புரோக்கரா? ஏமா டான்ஸ் பட்டா பப்புன்னு இருக்கணும்ல, ஆள வந்திருக்காருமா. ஆள் வந்திருக்கா? நீங்க கூப்பிட்டு மட்டும் பாருங்க, சிட்டா பறந்து வருவாரு. சிட்டா? ஆமா. அப்படி ஒரு ஆளு அழகா நம்ம தம்பி கோதான் தம்பி வாப்பா தம்பி.